Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் இல்லை எந்தெந்த மாதிரியான பேராமீட்டர்ஸை கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஹோல் வீக்கில் நான் ஒரு 5 பேராமீட்டர்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பேராமீட்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு, அதாவது இப்போதான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த வீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இந்தந்த மாதிரியான பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேராமீட்டர், அதாவது எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்கக்கூடிய பேராமீட்டர் அந்த ஸ்டாக்கினுடைய பிஇ வேல்யூ என்ன அப்படின்றது தான். ஸோ பிஇ ரேஷியோ அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஸோ இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, பேசிக்கலாக அந்த ஷேர் ப்ரைஸுக்கும் ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அதாவது கரண்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷேர்னுடைய வேல்யூவும் அந்த ஷேரை ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் பேசக்கூடியது தான் பிஇ ரேஷியோ. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர், இபிஎஸ் அப்படின்றது சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர்னுடைய வேல்யூ 200 ரூபாய் இருக்கு. அதனுடைய இபிஎஸ், அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 10 ரூபாய் அப்படி இருக்குன்னா, பிஇ ரேஷியோ 200 டிவைடட் பை 10. ஸோ 20 இஸ் த பிஇ ரேஷியோ. இது என்ன சொல்ல விரும்புது அப்படின்னாக்கா, இது என்ன மீன் பண்ண விரும்புது அப்படின்னாக்கா, இன்வெஸ்டர்ஸ் அதாவது அவங்க they are willing to pay 20 rupees for every 1 rupee of earnings generated by the company. ஸோ அந்த பர்டிகுலர் ஷேர் இருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுடைய ஏர்னிங்ஸ் 1 ரூபாய் ஜென்ரேட் பண்ணோம்னா இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனிக்கு 20 rupees பே பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பிஇ ரேஷியோனுடைய மீனிங். ஸோ இதை ஒரு ஃபர்தராக ஒரு சில எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கம்பெனி இருக்கு, கம்பெனி ஏ, கம்பெனி பி. ஸோ கம்பெனி ஏ இதனுடைய ஷேர் ப்ரைஸ் 500 rupees. இதனுடைய இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 25 rupees ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இதனுடைய பிஇ ரேஷியோ, கம்பெனி ஏனுடைய பிஇ ரேஷியோ 20. இதே கம்பெனி பியினுடைய ஷேர் ப்ரைஸ் 500 rupees. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 50 rupees இருக்கு. இப்போ இதனுடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 500 டிவைட் பை 50 10. ஸோ கம்பெனி ஏனுடைய பிஇ ரேஷியோ 20, கம்பெனி பியினுடைய பிஇ ரேஷியோ 10. ஸோ இதில் கம்பெனி ஏனுடைய பிஇ ரேஷியோ ஹையர் பிஇ ரேஷியோ. இது என்ன சொல்ல வருதுனாக்கா, இந்த ஷேர் ஓவர் வேல்யூட், அப்படி இல்லைன்னா இது ஃபியூச்சர்ல ஹையர் growth பொட்டன்ஷியல் இருக்கிற ஷேர் அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ பிஇ ரேஷியோ அதிகமாக இருந்ததுனாக்கா அது ஓவர் வேல்யூடுன்றதை எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இன்வெஸ்டர்ஸ் அதில் ஹையர் ஃபியூச்சர் growth எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அதில் பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கு. வேறஸ் லோயர் பிஇ ரேஷியோ, அதாவது கம்மியான பிஇ ரேஷியோ இருந்ததுன்னா அது அண்டர் வேல்யூடு, இல்லைன்னா growth அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல ஸ்லோவராக இருக்கு, இல்லை வேல்யூபிளாக இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ கம்பெனி ஏனுடைய ஷேரை நம்ம growth ஸ்டாக்னு சொல்லுவோம். கம்பெனி பியினுடைய ஷேர்
வேல்யூ ஸ்டாக்கு அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ஃபைனல் டேக்அவே அப்படின்னா, ஸோ ஹை பிஇ வேல்யூ இருக்கிறது வந்து பிஇ ரேஷியோ அப்படின்றது வந்து growth ஸ்டாக்குனும், லோயர் பிஇ ரேஷியோ வந்து வேல்யூ ஸ்டாக்குனும் சொல்கிறோம். ஸோ இன்வெஸ்டர்னுடைய ஃபோக்கஸில் இருந்து பார்க்கும்போது ஹை பிஇ இருக்கிறது வந்து ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் வந்து பொட்டென்ஷியல் இருக்கிற ஸ்டாக்கு, வேறஸ் லோ பிஇ ரேஷியோ இருக்கிறது வந்து கரண்ட் ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ் கொடுக்குற ஸ்டாக்கு. ஸோ ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா ஹை பிஇ ரேஷியோ வந்து ஹையர் ரிஸ்க்கு, லோ பிஇ ரேஷியோ வந்து லோயர் ரிஸ்க்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இது இண்டஸ்ட்ரியஸை வந்து பேஸ் பண்ணி பெஞ்ச் மார்க் பண்ணி அந்த பிஇ ரேஷியோ வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இப்போ டெக்னாலஜி ஐடி ரிலேட்டடு இல்லை பயோடெக்கு ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட்லாம் ஹையர் பிஇ ரேஷியோ இருக்கிற ஸ்டாக்ஸாக இருக்கும். வேறஸ் பேங்கிங்கு யூட்டிலிட்டிஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்லாம் வந்து லோயர் பிஇ ரேஷியோ ஸ்டாக்ஸாக இருக்கும். ஸோ வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சரில் வந்து growth வந்து ஹையர் பிஇ ரேஷியோவில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேறஸ் லோ பிஇ ரேஷியோவில் அந்த வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கு. ஸோ அது வந்து இப்போ கரண்ட் வேல்யூக்கு என்னவோ அதோட இருக்கு, ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றதான் மீனிங். தேங்க்யூ வெரி மச்ங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி வந்து பிஇ ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.